அனைவருக்கும் வணக்கம். மகாபாரத யுத்தம் முடிவடைந்து விடுகிறது. இந்த யுத்தம் முடிவடைந்து 36 வருடங்கள் கழித்து தன்னுடைய உடலை உகுத்துவிட்டு யதாஸ்தானத்திற்கு செல்வதற்காக கிருஷ்ணர் தயாராகிறார். எனவே தன்னுடைய உடலை உகுத்துவிட்டு ஆன்மா மட்டும் வைகுண்டம் செல்ல வேண்டும். அவர் தானே விஷ்ணுவுடைய அவதாரம். அதனால் ஒரு வனத்தில் போய் ஒரு காட்டுக்குள்ளே போய் காலை நீட்டி படுத்திருக்கார். ஒரு கால் மேலே ஒரு கால் வைத்து படுத்திருக்கிறார். தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு அது ஒரு மான் போல தெரியும். அப்படி படுத்திருக்கிறார். ஒரு வேடன் தூரத்திலிருந்து பார்க்கிறான். மான் போல தெரிகிறது. கால்கள் இரண்டும் மான் போல தெரியவும் சடார் என்று அம்பு விட்டு விடுகிறான். கிருஷ்ணருக்கு காலிலே அடித்தால்தான் உயிர் போகும். கால் தான் அவருக்கு உயிர். ஏதோ மனித குரல் கேட்கறதே அப்படின்ட்டு வேகம் அந்த வேடன் ஓடி வந்து பார்க்குறார். கிருஷ்ணரை கீழே தள்ளி இருக்கிறார். ஐயோ, தெரியாமல் செய்து விட்டேனே அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு. ஒன்றும் வருந்த வேண்டாம் அப்பா. போன ஜென்மத்தில் நான் உன்னை மறைந்திருந்து கொன்றதாக சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அதாவது வாலியை குறிப்பிட்டு சொல்கிறார். அவர் ராமருடைய அவதாரம் தானே, அவர் கிருஷ்ணருடைய அவதாரமாக இப்போ இருக்கார். இந்த ஜென்மத்தில் அதை தீர்த்து விட்டதாக எடுத்துக்கொள்ளலாம். எனவே இதை பற்றி நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் யதாஸ்தானத்துக்கு அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு யதாஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அவனும் இந்த தகவலை அர்ஜுனருக்கு கொடுத்து அர்ஜுனர் முறைப்படி அந்த இறுதி காரியங்களெல்லாம் பண்ணிடுறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் நம்முடைய விஷயத்திற்கு வருவோம். யாராக இருந்தாலும் பாவமோ புண்ணியமோ மறு ஜென்மத்தில் அதை அனுபவித்தே தீர வேண்டும். இதற்கு கடவுளும் விதிவிலக்கல்ல. மறு ஜென்மம் என்றால் இந்த ஜென்மத்தில் கொஞ்சமாவது மனித தன்மையோடு நல்ல விஷயங்களை செஞ்சோம்னா அடுத்த ஜென்மத்தில் மனுஷனாக பிறந்தோம்னா மீண்டும் நல்லதை செய்து புண்ணிய ஆத்மா புண்ணிய காலம் அடையலாம். இந்த ஜென்மத்திலே இருக்கிற எல்லா கெட்டத்தையும் பண்ணணும்னா அந்த கெட்டதுகளெல்லாம் திருப்பி வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் தொல்லையை கொடுக்கும். அதற்காகத்தான் மறுஜென்மம் என்ற ஒன்றே இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.